வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல காப்பர் மார்க்கெட் பற்றி தெரியும். இந்த 452 அப்படின்ற இடத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் காப்பர் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 452க்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்குக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பு. பல முறை 446லேருந்து ப்ரைஸ் வந்து 452 வரைக்கும் போயிட்டு திருப்பி ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா 446 தான் கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனவுடனே இந்த 446 ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. அது 449 வரைக்கும் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட்டால் மேலே போக முடியலை. ஏன் அப்படின்னா இந்த 452 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுக்குண்டான காரணங்கள் எல்லாம் நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் வீக்லி வீடியோ ப்ரெசன்டேஷனில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். முடியாத காரணத்தினால மறுபடியும் 446 ட்ரை பண்ணிவிட்டு மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதால் போக முடியலை. ஸோ கண்டினியூஸாக கீழே ட்ரேட் ஆகி 446 60லேயே க்ளோசிங் நடந்துருச்சு. நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத நல்லா பார்த்தோன்னா 46லேருந்து போயிட்டு 46க்கே மறுபடியும் வந்துடுச்சு. ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரிஞ்சது, நேற்று மேலே போக முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அதெல்லாம் போக முடியாமல் கீழே வந்துடுச்சு. கீழே வந்து 446லே நின்றுடுச்சு ப்ரைஸு. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா இந்த 52க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் பையிங் காப்பரில் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக எதிர்பார்க்கலாம். 52க்கு மேலே ப்ரைஸ் போலேன்னா இதே மாதிரி மார்க்கெட் லோ வாலடைல் கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது மார்க்கெட்டில் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் மெதுவாக மார்க்கெட் மூவ் ஆகியே க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா, இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் ஓரளவு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமெக்ஸ் ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு பார்க்குறப்ப 446க்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நேற்று சப்போர்ட்டாக இருந்த 446 இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக அது ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை 42 மற்றும் 36 வரைக்கும் அதை கீழே புல் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், காப்பர் மார்க்கெட்டோட விலை வந்து 52-46 இந்த இடத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் இருக்கும். ஆனால் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு 52க்கு மேலே போனால் மட்டும்தான் அதிகரிக்குமே தவிர மித்தப்படி இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேயே தான் கன்சால்டேட் ஆகிட்ருக்கும். இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் 446 கீழே இருக்க காரணத்தினால அது செல்லிங்கை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ரன்னிங்கில் நடக்கிறப்ப நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.